அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமியர்களுக்கு இது ஒரு புனித மாதம். காரணம், ரமலான் மாதம். காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நோன்பிருந்து தண்ணீர் கூட அருந்தாமல், எச்சில் சுரக்காது, எச்சில் கூட முழுங்காமல் மாலை 6 மணிக்கு தொழுகை முடித்து அந்த நோன்பை முடிப்பாங்க. இந்த புனித மாதத்தை பயன்படுத்தியும் சிலர் பார்க்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருந்தது. இன்றைக்கி திமுகவுடைய சிறுபான்மை நல உரிமை பிரிவினுடைய சார்பில் சென்னை ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இப்தார் நோன்பு திறக்கும் விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியிருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு கருணாநிதி செய்த நன்மைகள், திமுக செய்த நன்மைகள், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்குமான உறவு, கருணாநிதிக்கும் திமுகவுக்குமான உறவு, இதெல்லாம் விழாவரியாக ஐயா பேசியிருக்காங்க. அது இல்லை பிரச்சனை. இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வை ஒருங்கிணைப்பதாக சொல்லி துறைமுகம் காஜா தலைமையில் இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதே போல் சுபேர்கான், மருத்துவர் சுபேர்கான், முன்னாள் இறந்து போன மரியாதைக்குரிய ரகுமான் கான் அவருடைய மகன் தான் இந்த மருத்துவர் சுபேர்கான். திமுகவுடைய சிறுபான்மை நல உரிமை பிரிவினுடைய தலைவராக இருக்கார். இந்த காஜா, துறைமுகம் காஜா என்று அழைக்கப்படுவார். திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் மட்டும் இல்லை, பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு பிரிவினுடைய தலைவராக இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆணையம் போடுவாங்க இல்லையா? இப்போ சுபவியா சமூக நீதி கண்காணிப்பு குழு, லியோனியா இந்த பாடநூல் கழகம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாரியத்தை போட்டு விட்டு திமுகவுக்கு யாரெல்லாம் சிங் சக் சிங் சக் சிங்கிச்சா சிங்கிச்சா அப்படின்னு சிங் போடுறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு வாரியம் போட்டு மாதம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போகிற மாதிரி போட்டுருவாங்களோ, அதே மாதிரி இந்த துறைமுகம் காஜாவுக்கு அன்னைக்கே தலைமை நிலை செயலராக கிட்டத்தட்ட 25-30 ஆண்டுகளாக திமுக இருக்கார். திமுகலே இவர் இருந்தாரான இல்லை, அதிமுகவில் எம்ஜிஆரோடு இருந்து 2ஆ பிரிஞ்ச பிறகு ஜானி ஜேனியா மாறும்போது ஜானிக்கு போய் இதே துறைமுகம் தொகுதியில் கலைஞர் கருணாநிதி எதிர்த்து போட்டி போட்டவர். இவர் சாதாரண அமைதியாக இருக்கார் நினைக்காதீங்க, கலைஞர் கருணாநிதியவே எதிர்த்துனவர் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2023 நடந்த இப்தார் நோன்பு திறக்கும்னால பேசினார். அந்த அளவுக்கு கருணாநிதி எதிர்த்து நின்றதுனாலேயே நம்மளை எதிர்த்து போட்டிட்டான், நம்ம காலடியில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அறிவாலயத்தினுடைய 2-3 தூண்களில் இவரும் ஒருத்தர். அறிவாலயத்தில் அன்பகம் கலை ஒரு தூண், பூச்சி முருகம் ஒரு தூண் அப்படின்னா இந்த துறைமுகம் காஜா ஒரு தூண். அறிவாலயத்தில் இவருக்கு ஒரு தனி அறை இருக்கும், அதில் போயிட்டு பல விஷயங்களை அவர் கலந்து ஆலோசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான புள்ளி இந்த துறைமுகம் காஜா. இந்த துறைமுகம் காஜா தலைமையிலையும் மருத்துவர் சுபேர்கான் தலைமையிலும் இந்த முன்னிலையும் தான் இந்த இப்தார் நோன்பு திறப்பு விழா நடந்திருக்கிறது. இப்போ அதுவல்ல பிரச்சனை. நம்மளை நாம் தமிழர் கட்சியை மக்கள்கிட்ட, எளிய மனிதர்கள்ட்ட, பாமர மனிதர்கிட்ட, உழைக்கும் வர்க்கத்திட்ட ஒரு கட்சியின் கூட்டத்திற்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ நிதி கேட்டால் திரள்நிதி பிச்சை எடுக்கிறாங்க, திரள்நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற திமுகவை சார்ந்தவர்கள் இந்த துறைமுகம் காஜா, இந்த இப்தார் நோன்பு திறப்பிற்கு கழக அயலக அணி பொறுப்பாளர்கள்ட்ட, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய பெரும் முதலாளிகள்கிட்ட ஸ்டாலின் கூட இப்தார் நோன்பு திறக்கிறல நான் உங்களை கலந்து கொள்ள வைக்கிறேன், முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன், இப்தார் நோன்பில் உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி தலைக்கு 3-5 லட்சம் மணிக்கு ஒரு 100 பேர்கிட்ட வாங்கியிருக்காரு. இது திரள்நிதியில் வருமா வராதா? ஒரு நிகழ்ச்சிக்கு இஸ்லாமியர்கள்ட்ட, இப்போ இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, இஸ்லாமியிட்ட பணம் வாங்கினா என்னப்பா தப்பு? தப்பே கிடையாது. ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த சார்ந்த மக்கள்கிட்ட பணம் பெறுவதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த கன்வென்ஷனில் நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு 5 கோடி ரூபாயா செலவு செய்யப்படும், 5 கோடி ரூபாயா ஆயிருக்கும். அதிகபட்சம் அவருடைய வாடகை 10-15 லட்சம், சாப்பாட்டுக்கு அதிகபட்சம் போனால் 20 லட்சம், மொத்தமே அதிகபட்சமாக நான் சொல்கிறது அதிகபட்சமாக 50 லட்சம் வந்தால் பெரிய விஷயம். ஆனால் வசூல் செய்யப்பட்டது 5 கோடிக்கு மேலே அப்படிங்கிற குற்றச்சாட்டு துறைமுகம் காஜா மேலே எழுந்திருக்குது. இது ஐயா ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா
இல்லை தெரியாமல் நடந்துச்சா இல்லை தெரியக்கூடாதுன்னு நினைச்சா அப்படிங்கிறத ஐயா ஸ்டாலின் விசாரிப்பாரா? இந்த துறைமுகம் காஜா மேலே குற்றச்சாட்டு வைப்பதற்கு திமுக காரங்களே பயப்படுவாங்களாம். துறைமுகம் காஜாவா? துறைமுகம் காஜா மேலே யார்கிட்ட போய் குற்றச்சாட்டு முடிஞ்ச முடியும்? தலைமை இன்னொரு செயலராக பூச்சி முருகன் இருக்காரு. பூச்சி முருகன் சொன்னாலோ, அன்பழகன் கலைஞர் சொன்னாலோ, இல்லை RS பாரதியை சொன்னாலோ, எப்பா அவரை பற்றி பிரச்சனை எங்கிட்ட கொண்டு வராதிங்க, அவர்கிட்ட போனாலே கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவார். ஏன்னா எந்த கட்சிக்காரனையும் மதிக்க மாட்டார். திமுக இருக்கிற இஸ்லாமியரை மதிக்கவே மாட்டார். அவருக்கு ஜவஹர்லா, காதர் மொஹிதீன் இவங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் திமுகவை, எங்களுக்கு திமுக இருக்கிற முஸ்லீம்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு பேசக்கூடிய நபர். அவர்கிட்ட பற்றி குற்றச்சாட்டை தலைமையிட்ட போய் சொன்னால் கூட தலைமையும் கேட்காது என்பதனால இவரை பற்றி உள்ள குற்றச்சாட்டை எடுப்பதில்லை. இவர் மீது ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு சென்னை முகப்பேர் பக்கத்தில் ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 20 கோடி மதிப்புள்ள நிலத்தை இவர் ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. அப்புறம் அந்த குற்றச்சாட்டுக்கு இவருடைய வழக்கறிஞர் போயிட்டு பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அது எங்களுடைய பொசிஷனில் இருக்கக்கூடிய இடம், அவர் பொய்யா போய் குற்றச்சாட்டு போட்டிருக்காரு, 25 வருஷமா இது கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போய் அவர் எங்க இடம் சொல்லி கிளைம் பண்ணாரு. அப்படிலாம் கிடையாது, இது எங்களுடைய பொசிஷன்னாரு. ஒருத்தர் பொசிஷன் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா அது அவருடைய இடம் இல்லை. அப்போ பொசிஷன் எடுத்து வச்சிருக்காரு, இடத்தை அபகரித்து வச்சிருக்காரு. அப்போ நிராகரிப்பு குற்றச்சாட்டும் இந்த காஜா மேலே இருக்கிறது, துறைமுக காஜா மேலே. அது மட்டும் இல்லை, திமுகங்கிற பேரை பயன்படுத்தி துறைமுகம் காஜா பல சேட்டைகளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்களை சமூக வலைதளங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட காஜா தலைமையில் தான் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது ஐயா சொல்கிறாங்க, கலைஞர் கருணாநிதியும் இஸ்லாமியர்களையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் சமூகம் சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தான் முதல்ல அண்ணாதுரை அவர்களையும் கருணாநிதியும் சந்திச்சுக்கிறாங்க. அண்ணாவும் கருணாநிதியும் சந்திப்பதற்கே காரணமாக இருந்தது இஸ்லாமியர் நடத்திய கூட்டம் தான். அதே போல் 1967 அண்ணாதுரை மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும்போது அன்னைக்கு கண்ணியமிகு காய்ந்த வெள்ளத்தவர்களுடைய பங்களிப்பை நாம் உதாசீனப்படுத்த முடியாது. அதே போல் கழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த கள்ளக்கொடி கண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை போட்டது நம்முடைய நாகூர் ஹனிபா அவர்கள். அப்படி பல்வேறு இஸ்லாமிய ஆளுமைகள் கூட கலைஞர் கருணாநிதிக்கு நட்புறவு இருந்தது. அப்படி நெருங்கிய நண்பர்கள் நிறைய இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. ஆனால் இஸ்லாமியரையும் கலைஞர் கருணாநிதியும் பிரித்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி நட்புறவை பேசினார். அது கூட பேசட்டும். அதுக்கு அடுத்து சொன்னதான் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் முதல்ல காகிதமண்டத்துக்கு மண்டபம் கட்டினார், மணி மண்டபம். உருது முஸ்லீம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை கொண்டு வந்தார். இஸ்லாமியர்களுக்கு 3.5 உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இப்படி படிப்படியாக அடிக்கிட்டு போனால் நேரம் பத்தாது. நம்ம ஆட்சி வந்த பிறகு இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு ஹஜ் பயணம் போகிறாங்களா, 25,000 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறோம். ஹஜ் யாத்திரைக்கு மொத்தமாக 80 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்கிறோம். வக்பு வாரிய இடங்களுக்கு நாம் இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம இதை சொல்ல விரும்புகிறோம். இஸ்லாமியர்களுக்கு திமுக இவ்வளோ பண்ணிச்சு, கருணாநிதி இவ்வளோ பண்ணின்னு சொல்கிறீங்களே, அதில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதினி அவனு சொல்லலை, கிறிஸ்தவ தீவிரவாதினி அவனு சொன்னதில்லை, இஸ்லாமிய தீவிரவாதி. இது குஜராத்தில், ஊப்பியில், மாப்பில் எங்கேயுமே பேசப்படாத ஒரு வார்த்தை இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தை. அந்த வார்த்தையை முதல்ல இந்தியாவில் தமிழ்நாடு சட்டசபையில் பதிவு பண்ணுவது கலைஞர் கருணாநிதி. இதுதான் இஸ்லாமியர்களுக்கு செய்கிற நன்மையா? இஸ்லாமியர்களையும் திமுகவையும் பிரிக்க முடியாதுன்னு பேசுகிற ஐயா ஸ்டாலின் அவர்களே, வரலாற்றை திரும்பி பார்க்கணும். 1996 2001 வரைக்கும் உங்கள் ஆட்சி தானே கோவை கலவரம். அந்த கலவரத்திற்கு உண்மையான காரணமாக இருந்தது யாரு? கலவரத்தை கட்டுப்படுத்தணும் சொல்லி அப்பாவி இஸ்லாமிய மக்களை கைது செய்து குடும்பங்களை சிதைச்சி கிட்டத்தட்ட 30 வருஷமாக சிறையில் அடைச்சி வச்சிருப்பது யாரு? சிறையில் அடைச்சி வச்சது மட்டும் இல்லை, எல்லா தவறுகளுக்கும் ஒரு மன்னிப்பு உண்டு. கொலை செய்தவன், லீலாவதியை கொலை செய்தவன், பல்வேறு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை 2008ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் விடுதலை செஞ்சார். இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த அரசாணையின்படி அதை சுருக்கி 8 ஆண்டுகளுக்கு இருந்தாலே விடுதலை செய்யலாம் அப்படின்னு லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்வதற்காக அந்த அரசாணையை திருத்தினார். ஆனால் அதில் ராஜீவ்காந்தி மற்றும் இஸ்லாமிய சிறைவாசிகள் இதுக்கு பொருந்தாது என்று ஒரு நோட்ஸ் போட்டார், ஒரு குறிப்பு போட்டார். அதில் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்ய முடியல. திருப்பி 2011 அதிமுக ஆட்சி மாறுது, திருப்பி 2021 இவங்க ஆட்சி வருது. 21 வந்தால் அது விடுதலை செய்வாங்கன்னு பார்த்தா உச்சநீதிமன்றத்தில் போய் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால்
இங்க இருக்கக்கூடிய இந்து தலைவர்களுக்கு ஆபத்து என்று அபிடேவிட் போட்டது திமுக தானே. இதுதான் இஸ்லாமிய சமூகத்துக்கு நீங்க செய்யற நன்மையா? உங்க ஐயா கருணாநிதி ஆட்சியில கூட, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில கூட ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்படலை. உயர்நீதிமன்றத்தில் அதிமுக ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலும் கூட சென்னை சட்ட விதியை பயன்படுத்தி அனுமதி கொடுத்தா சட்டம் ஒழுங்கு இஷ்யூ ஏற்படும் என்று அம்மையார் ஜெயலலிதா மறுத்தாங்க. கருணாநிதியாலும் ஜெயலலிதாவாலும் மறுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தது தான் இஸ்லாமியர்களுக்கு செய்கிற நன்மையா? அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு புதுக்கோட்டையில் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஜவஹர் அலி, நெல்லை டவுனில் நீங்கள் அல்வா சாப்பிட்ட இடத்துல இருந்து 500 மீட்டரில் ஜாகிர் உசேன் என்ற 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்க. 2 பேருமே சமூக ஆர்வலர். 2 பேருமே இந்த ஆட்சிக்கு நாங்கள் கொல்லப்படுவோம் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. ஜவஹர் அலியும் மனு மூலமாக சொல்லியிருக்காரு, ஜாகிர் உசேனும் ஃபேஸ்புக் வீடியோ மூலமாக சொல்லியிருக்காரு. முதலமைச்சருடைய தனி பாதுகாப்பில் இருந்தவர், மேயராக இருக்கும்போது ஐயா ஸ்டாலினுடைய தனி பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தவர், திமுகவுடைய ஆதரவாளர், திமுகவுடைய அனுதாபி ஜாகிர் உசேன் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், அதாவது அந்த கொலை வழக்கில் டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனோ துணை ஆணையராக இருந்த செந்தில்குமாரோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. 2 பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் அவங்க மேலே எஃப்ஐஆர் இல்லை. இப்படி இந்த கொலை வழக்குடைய குற்றவாளிகள் இன்னைக்கும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஜாகிர் உசைனும் ஜவஹர் அலியும் படுகொலை செய்வதை வேடிக்கை பார்ப்பதுதான் இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்யற நன்மையா? ரம்சான்ல குல்லா போட்டு கூழ் குடிச்சா இஸ்லாமிய மக்கள் நம்பிடுவான். ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்ததை, குஜராத்துடைய கலவரத்தை ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கருணாநிதி சொன்னதை, ரைட் மேன் த ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடியதை, ஆர்எஸ்எஸும் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சொல்லி முரசொலியில் தலையங்கம் போட்டதை இஸ்லாமியர் மறந்துடுவாங்க. ஜெயலலிதா நெஞ்சில மிதிக்கிற எதிரி, கருணாநிதி முதுகுல குத்துற துரோகி என்று பழனிபாபா சொல்லிட்டு போனதையும் திமுக தலைவர்கள் குல்லா போட்டு கூழ் குடிச்சா, நோம்பு கஞ்சி குடிச்சா மறந்துடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரணே திமுக தான். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அரண்னு சொல்ற நீங்க, கேரளா ஸ்டோரி ஒரு படம் வந்துச்சு, மொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மதமாற்றம் பண்றாங்க என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்திற்கு இங்குடைய இஸ்லாமிய பெருமக்கள் எதிர்த்த பொழுது அந்த படத்தை எதிர்ப்பவர்களை கைது செய்தோம், காவல்துறை கொண்டு அடக்குமுறை செய்தோம். அந்த படம் ஒரு திரையரங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பும் போட்டு கொடுப்பதுதான் இஸ்லாமிய பாதுகாப்பு அரணா? ஹஜ் யாத்திரைக்கு இவ்வளவு கொடுத்தோம், ஹஜ் பயணத்துக்கு இவ்வளவு கொடுத்தோம், இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணோம், 1000 பள்ளிவாசலை புதுப்பிக்க காசு கொடுத்தோம் அப்படிலாம் சொல்றீங்களே. வக்பு வாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் திமுகவை சார்ந்த நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பது இஸ்லாமிய பெருமக்களுடைய குற்றச்சாட்டு. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஆட்கள் இந்த வக்பு வாரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க. குறிப்பாக தென்னூரில் உழவர் சந்தை, திருச்சி உழவர் சந்தை பகுதியில் பல்வேறு வக்பு வாரிய சொத்துக்கள், பள்ளிவாசல்கள், தர்காக்கள் ஆட்டையப்படப்பட்டிருக்குது. தர்காவை இடிச்சிட்டு கடைகள் கட்டியிருக்காங்க. இதே திருநெல்வேலியிலும் அதே குற்றச்சாட்டு தான். திருநெல்வேலியிலும் அதே திமுக கட்சிக்காரங்க தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. திமுகவை சேர்ந்த பொறியாளரை சேர்ந்த அருணன், அதே போல் திமுகவை சேர்ந்த அந்த கிருஷ்ணமூர்த்தி என்பர் நபர், கிருஷ்ணமூர்த்தியை பேரை மாற்றிருக்காரு, தௌஃபிக்னு மாற்றிருக்காரு. அப்படி இந்த நபர்கள்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க குற்றச்சாட்டு வந்துருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் நான் 80 கோடி கொடுத்தேன், 100 கோடி கொடுத்தேன், 80 லட்சம் கொடுத்தேன், 1000 பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தினேன் அப்படின்றீங்க. இந்த பக்கம் வக்பு வாரிய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. வக்பு வாரிய நிலங்களை மீட்டுத்தார்கள் என்று தொடர்ச்சியாக பல இஸ்லாமிய சமூக ஆர்வலர்கள், ஆலிம்கள், மௌலானாக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, கருத்து சொல்றாங்க. அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஏதாவது பேசுவாரா? அது அவர் காதுக்கு போய் சேர்ந்திருக்கா? இதுதான் உங்களுடைய உண்மையான இஸ்லாமிய பாதுகாப்பா, அரணா, நன்மையா? வருட வருடம் இந்த இப்தார் நோன்பு நடக்கும். திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் கலந்து கொள்வாங்க. எப்போதும் ஐயா தொப்பி வைப்பாங்க. இந்த வருஷம் வைக்கலை. ஏன் வைக்கலைங்கிறது அது ஐயாவுக்கு தெரியும், ஐயாவுக்கு நெருக்கமானவங்களுக்கு தெரியும். வச்சா கலண்டுரும், அதனால் வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்தார் நோன்புக்கு எப்போதுமே வசூல் வேட்டை நடத்துவாங்க. ஆனால் வசூல் வேட்டை எப்போதும் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வசூல் வேட்டை அதிகமாக இருக்குது. ஒருவேளை 2026 வரப்போகுது, இதோட முடிய போகுது, அடுத்த வருஷம் எவனும் தரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்க வசூல் வேட்டை அதிகமாக இருந்துச்சா, இல்லை தேர்தலில் செலவு பண்ணுறதுக்காக வசூல் வேட்டை அதிகமாகச்சா, இல்லை துறைமுகம் காஜா ஐயா ஸ்டாலின் அவர்களை தாஜா பண்ணி ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக இந்த வசூல் வேட்டை அதிகமாச்சாங்கிறத திமுகவுடைய புலனாய்வு புலிகள் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொன்னால் வசதியாக இருக்கும். ஒரு பக்கம் பாஜக பூச்சாண்டியை காட்டி இஸ்லாமியர்களை ஓட்ட பறிக்கிறது, இன்னொரு பக்கம் இப்தார் நோன்பில் கலந்து கொள்றாரு, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றாரு, மிலாதி நபிக்கு விடுமுறை வாங்கி கொடுத்தாரு, காயலமித்துக்கு மணிமண்டபம் கட்டினாரு. இந்த பழைய உருட்டை வச்சுக்கிட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு இஸ்லாமிய சமூகத்தை ஏமாற்றுவீர்கள்?
இஸ்லாமியருடைய நீண்டகால கோரிக்கை, எல்லா இஸ்லாமியருடைய மனதும் புழுங்கி கொண்டிருக்கிறது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசியுடைய விடுதலை. அது திமுக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறைவாசியை விடுதலை செய்யும் என்று தேர்தலில் பேசினாங்க ஐயா ஸ்டாலின். செஞ்சிருக்காங்களா? இஸ்லாமிய சிறைவாசி இறந்தபோது ஒரு கண்ணீர், ஒரு வருத்தம், ஒரு ஆறுதல் ஐயா பாட்ஷாவுக்கு, அண்ணன் ரிஸ்வானுக்கு ஒரு வருத்தம் கிடையாது. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இந்து தலைவர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்தார் நோன்களை வெக்கமில்லாமல் கலந்துருக்கீங்களே. நீங்கள் மற்றவங்களை கேட்கலாமா? எடப்பாடி பழனிசாமி இப்தார் நோன்புல கூச்சம் இல்லாமல் கலந்து கொள்றாருன்னு சொல்கிறாங்க. நீங்களும் தான், உங்களுக்கு தானே கூச்சம் இல்லையே. இது ஜவஹர் அலி கொல்லப்பட்டிருக்காரு, ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்காரு, RSS பேரணி, ஒரு பக்கம் பாஜகவோட கள்ள உறவு, ஒரு பக்கம் ராஜ்நாத் சிங்கை கூட்டு வரீங்க, ஒரு பக்கம் ரைடுனா போய் மோடியை போய் பார்க்குறீங்க, ரைடுனா நிர்மலா சீதாராமனை பார்க்குறீங்க, ரைடுனா அங்கே போய் டெல்லியில் தஞ்சம் பண்ணுறீங்க. அந்த பக்கம் கள்ளத்தனமாக கூட்டு வைத்துட்டு இந்த பக்கம் நோன்பு திறந்து இஸ்லாமியர் மக்களை ஏமாற்ற உங்களுக்கு கூச்சம் இல்லையா அப்படின்னு ட்விட்டரில் 4 பேர் கேட்டிருக்கான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ